Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா thermodynamics டாபிக் உள்ள problems based on JEE mains and advanced. So JEE mains and advancedல வந்து ஏற்கனவே கேட்ட previous problemsல தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா part 1. So எந்தெந்த டாபிக்னா first law of thermodynamics and various processes. சரிங்களா? So என்னென்ன processes இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் கேன் பி டேக்கன் ஃப்ரம் A to B பாருங்க. ஸோ ஏலேருந்து பி வி ஆர் டூ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ ரெண்டு வழியாக போகுது, ஒன்று ஏசிபி ஒன்று ஏடிபி ஒன்று. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா when path ஏசிபி இஸ் சூசன் யூஸ் பண்ணோம்னா 60 joules ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் இன்டு த சிஸ்டம். ஓகேவா? ஸோ நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ அலாங் பாத் ஏசிபி எடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அலாங் ஏசிபி ப்ளஸ் ஒர்க் டன் அலாங் ஏசிபி. ஸோ நமக்கு என்னன்னா வந்து கொஸ்டினில் ஹீட் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க இந்த சிஸ்டம் அண்ட் 30 joules of work is done by the system. அப்போ அது பாசிட்டிவ் தான். ஸோ இதோட வேல்யூ என்னது 16 கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 13 கொடுத்துட்டாங்க. அப்போ டெல்டா யூ ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருக்கும், டெல்டா யூ ஆஃப் ஏசிபிங்கிறது 60 மைனஸ் 30 எனக்கு 30 joules. ஓகே, ஸோ எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 30 joules தெரிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இஃப் பாத் ஏடிபி இஸ் யூஸ்ட், எனக்கு இந்த வழியாக போனால் ஏடிபி வழியாக போனால் work done by the system is 10 joules. So work done ங்கிறது எனக்கு இந்த 10 joules கொடுத்துருக்காங்க. So heat flow in the system and path ADB. இப்போ ADB வழியா போச்சுன்னா heat flow என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. So நல்லா பாத்துக்கோங்க, the change in internal energy பாத்தீங்கன்னா வந்து initial and final பாருங்க AB ரெண்டு பாத் வழியா பாத்தீங்கன்னா எனக்கு என்னது same initial point same final point அப்படிங்கறப்ப change வந்து எனக்கு இந்த பாத்வே எனக்கு என்னது same internal energy தான் வரும், change in internal energy தான் வரும். So இங்க பாருங்க, so heat flow along ADB. ஸோ ஏடிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா, அதே தான் டெல்டா யூ. ஸோ ஏடிபி ப்ளஸ் ஒர்க் டன் அலாங் ஏடிபி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சொல்லியிருக்கல, ரெண்டுமே எனக்கு சேம் தான். அப்படிங்கிறப்ப இங்கே எனக்கு 30 ஒர்க் டன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 10 இஸ் ஈக்குவல் டு 40 ஜூல்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் என்னது சேம் இனிஷியல் அண்ட் சேம் ஃபைனல் பார்ட்னால எனக்கு இந்த பாத்வேலும் அதே சேம் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் இருக்கும், இந்த பாத்வேலும் எனக்கு அதே சேம் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் இருக்கும். அதனால 30 + 10 = 40 joules. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் பாருங்க, 200 grams of water is heated from 40 to 60 degrees Celsius ignoring the slight expansion of water. ஸோ வாட்டர் ஸ்லைட் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதை இக்னோர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எம்சிவி டெல்டா டி. ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணி கன்வெர்ட் இன்டூ கிலோகிராம், பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கிலோகிராமில் இருக்குது. ஸோ இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வேல்யூ என்னது எனக்கு இன்டூ 4184 இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பாருங்கள் எனக்கு வந்து எனக்கு கெல்வினில் இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து எதுனாலும் டிகிரி செல்சியஸ் வச்சாலும் சரி கெல்வினில் வச்சாலும் சரி டிஃபரன்ஸ் எனக்கு ஒன்றா தான் வரப்போகுது. அப்போ 60 மைனஸ் 40 எனக்கு என்னது 20 தான். ஸோ 200 இன்டூ 10⁻³ இன்டூ 4184 இன்டூ 20. ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 17366 ஜூல்ஸ் அப்படிங்கிறது வரும். நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிலோ ஜூல்ஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம 1000 டிவைட் பண்ணோம்னா வந்து 16.7 கிலோ ஜூல்ஸ். ஸோ இந்த கேல்குலேஷன் 16.7 கிலோ ஜூல்ஸ் வரும். அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, the third problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் இஸ் கம்ப்ரஸ் ஃப்ரம் வால்யூம் ஆஃப் 2 m³ டு வால்யூம் ஆஃப் 1 m³. ஸோ கேஸ் வந்து இங்கே 2 m³ இருக்குது, இங்கே வந்து எனக்கு 1 m³ கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் 100 Nm/m². then it is heated at, எனக்கு கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாங்கன்னா ஹீட் சப்ளை பண்றோம் நம்ம எந்த ரேட்ல இங்க பாருங்க, by applying 150 joules of energy. ஸோ இதனால எனக்கு இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி என்ன தெரியும் நம்மளுக்கு, Q is equal to delta U plus W. ஓகேவா? இதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நமக்கு ஹீட் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் கம்ப்ரஸ் ஆனப்ப எனக்கு என்னது அங்கே ஒர்க் டன் நடந்திருக்கு. ஸோ ஏன்னா கேஸ் வந்து கம்ப்ரஸர் வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒர்க் டனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு PdV தட் இஸ் நெகட்டிவ், ஏன்னா வந்து கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெகட்டிவ் ஒர்க் டன். ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 100, வால்யூம் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 - 1 which is equal to -100 joules. ஸோ ஒர்க் டன்ங்கிறது எனக்கு நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னது ஹீட் சப்ளைட் வந்து 150. ஸோ
delta u work doneங்கிறது எனக்கு -100. ஸோ இந்த 100 எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஸோ 150 plus 100 is equal to delta u. So which implies that it is 250 joules. இதில் என்ன தெரியுது எனக்கு internal energy increases by 250 joules அப்படிங்கிறதா எனக்கு ஆன்சர். ஓகே ஓகே the fourth problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, insulated container of gas has two chambers. ஸோ என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னர் இப்படி இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டு சேம்பராக பிரிச்சிருக்காங்க, செப்பரேட்டட் பை அ இன்சுலேட்டிங், ஓகே செப்பரேட்டட் பை அன் இன்சுலேட்டிங் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த சேம்பர் இதில் பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து V1 இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸோட ப்ரெஷர் வந்து P1 எடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து T1 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் சேம்பர் இதோட வால்யூம் வந்து V2, இதோட ப்ரெஷர் P2, டெம்பரேச்சர் T2. ஓகே இப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து if the partition is removed, இந்த பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணுறோம், இது வந்து ஒரு இன்சுலேட்டட் கண்டெய்னர். இப்போ இந்த பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா without doing any work on the gas, எந்த ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர் அதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சேம்பரை பொறுத்த வரைக்கும் அதோட இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும், ஏன்னா இங்கே இன்சுலேட்டட் சேம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு Q வந்து 0, அதே மாதிரி W-வும் 0, நோ ஹீட் சப்ளை நோ ஒர்க் டன் அப்படிங்கிறப்ப எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வேல்யூவே எனக்கு 0 தான். ஓகே அப்போ இதோட இன்டர்னல் எனர்ஜி என்னது, ஸோ U1 இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனோட இந்த இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறத. ஸோ இன்டூ CV இன்டூ எனக்கு டெம்பரேச்சர் T1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு U2 வந்து பார்த்தீங்கன்னா N2 CV T2. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட்டிஷன் 1 அண்ட் 2. இப்போ பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டோம் என்ன ஆகும்னா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து U1 plus U2 will be equal to the total internal energy, U. ஓகே ஸோ அதை இப்போ எழுதுறேன் பாருங்க. ஸோ U1 என்ன தெரியும் எனக்கு, N1 CV T1 plus N2 CV T2 which is equal to, இங்கே வந்து பாருங்க N1 plus N2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 plus N2 CV into காமன் டெம்பரேச்சர் T. ரெண்டுமே பார்ட்டிஷன் மூவ் பண்ணியாச்சு. இப்போ கண்டிப்பாக அது ஒரு காமன் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆகும். அந்த டீயை தான் என்னங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து டீக்கான எக்ஸ்பிரஷன் என்னது, T is equal to N1 CV T1 plus N2, ஸோ into CV, சாரி. ஸோ நம்ம CV வந்து கேன்சல் பண்ணலாம் காமனாக. ஓகே ஸோ which is equal to N1 T1 plus N2 T2 divided by N1 plus N2. ஸோ டீக்கான எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் N and Tலையும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே காமனாக தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா PV is equal to nRT. இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு வச்சுருக்கேன். ஓகே ஸோ இப்போ இங்கே என்னங்கிறது என்ன வரும், இப்போ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா PV by RT. ஓகே என்னங்கிறது PV by RT. ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். N1ங்கிறது என்ன வரும், P1 V1 by RT1. ஸோ இங்கே N1க்கு பதில் என்னன்னா P1 V1 by RT1 into T1 plus N2க்கு பதில் P2 V2 by RT2 into T2. So divide by N1 plus N2. So again, so P1 V1 by RT1 plus P2 V2 by RT2. ஓகே ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற எக்ஸ்பிரஷன். ஓகே டெம்பரேச்சரோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம எழுதலாம், இங்கே பாருங்கள், இந்த T1 gets cancel, T2 gets cancel. அப்போ இங்கே என்ன வரும்னா, ஸோ P1 V1 by R plus P2 V2 by R, ஸோ ஹோல் டிவைட் பை, ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா P1 V1 by RT1 plus P2 V2 by RT2. ஓகே ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1/R காமனாக இருக்குது. ஸோ 1/R காமனாக எடுத்துட்டோம் வாங்க, நான் வந்து டேரெக்டாக போடுறேன். 1/R காமனாக எடுத்தால் RR கெட்ஸ் கேன்சல். ஸோ ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா P1 V1 plus P2 V2 divided by T1 plus P2 V2 by T2. ஓகே ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா, ஓகே நான் திரும்பி மேலே எழுதுறேன்.
இந்த ஈக்குவேஷன் அப்படியே மேலே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா we have P1 V1 plus so we have P1 V1 plus P2 V2 divided by, so when you take LCM T1 T2 மேலே எழுதுனீங்கன்னா P1 V1 T2 plus P2 V2 T1. ஸோ இது அப்படியே மேலே கொண்டு போனோம்னா is equal to T1 T2 of P1 V1 plus P2 V2 divided by P1 V1 T2 plus P2 V2 T1. Okay, so T is equal to இதான் எனக்கு என்னது கிடைச்சிருக்க இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் T1 T2 of P1 V1 plus P2 V2 by P1 V1 T1 T2 plus P2 V2 T1. So இது பார்க்குறப்ப option A is the right answer. Okay, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் இன்டர்னல் எனர்ஜியில் இருந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம எல்லாமே யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் தான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகே ஓகே இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளம். இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், 3 different processes that can occur in an ideal monatomic gas as shown in the figure. அந்த PV diagram கொடுத்துருக்காங்க. The parts are labeled as A to B. So A to B, A to C, A to D லேபிள் பண்ணியாச்சு. இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான இன்டர்னல் எனர்ஜி வந்து EAB, EAC, EAD கொடுத்துருக்காங்க. அதே ஒர்க் டன் வந்து WAB, WAC, WAT. கரெக்ட் ரிலேஷன் என்ன இந்த பேராமீட்டர்ஸில்? ஸோ வந்து என்னன்னா இங்கே பாருங்கள், எல்லா ப்ராசஸுமே எனக்கு இந்த 2 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸில் தான் நடக்குது, இந்த லிமிட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ அதில் வந்து T1 greater than T2ங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ராசஸ்க்கும் பாருங்கள் எனக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு சேமாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி எனக்கு எல்லா ப்ராசஸ்லையுமே வந்து எனக்கு சேமாக தான் இருக்கும். ஏன்னா சேம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், சேம் டெம்பரேச்சர் லிமிட்குள்ளே வேலை பார்க்குறதுனால டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும், எனக்கு இன்டர்னல் எனர்ஜி டிஃபரன்ஸுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எதில் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் பாருங்கள், எல்லா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஒர்க் டன் செக் பண்ணி பார்த்துருவோம். WAB பாருங்க. ஸோ வந்து எனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏலேருந்து பி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து எனக்கு இங்கே வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா greater than 0. WAC பாருங்க, எனக்கு வால்யூம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 தான். WAD பாருங்க டிக்ரீசஸ், இங்கேருந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 0 தான். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே சிக்ஸ்த் ப்ராப்ளம். சிக்ஸ்த் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா, in an adiabatic process the density of a diatomic gas becomes 32 times its initial value. ஓகே, அப்போ என்ன சொல்லணும்னா வந்து டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து final becomes 32 times its initial value அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. the final pressure of the gas is found to be, so the final pressure பார்த்தீங்கன்னா வந்து is n times of the initial pressure அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ adiabatic ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டென்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன? ரோ இஸ் ஈக்குவல் டு M/V. ஓகே, அப்போ V இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ரோ பை M. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Vக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ P இன்டூ ரோ பை V இஸ் ஈக்குவல் டு ரோ பை M. M பை ரோ, சாரி மாற்றி போட்டணும். ஸோ density is equal to mass by volume. ஓகே, நான் மாற்றி போட்டேன். ஸோ mass by volume. ஸோ அப்போ என்னது? V is equal to M by rho. ஓகே, V is equal to M by rho. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா M by rho is equal to constant. ஓகே, ஸோ இது வந்து ஒரு adiabatic process. adiabatic process அப்படிங்கிறதுனால வந்து இங்கே மாஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது மாஸை விட்டோம்னா என்ன சொல்கிறேன்னா வந்து pressure is directly proportional to density. Pressure is directly proportional to, that is density power gamma. ஓகே, டேரெக்டாக வந்து இது ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ காமாவோட வேல்யூ என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் டைஅட்டாமிக் கேஸ். ஸோ டைஅட்டாமிக் கேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா காமாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7/5. that is 1.4 தான், அப்படி 7/5 எழுதிருக்கேன். ஓகே, 7/5. ஸோ நம்ம என்னது இப்போ நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டி பவர் காமான்னு. அது எப்படி எழுதலாம்? ஸோ P5/Pi, that is pressure final by pressure initial is equal to rho density final by density initial the power gamma அப்படின்னு எழுதிடலாம். Okay. So அவனே கொடுத்துட்டான் pressure final வந்து பார்த்தீங்கன்னா n times of initial pressure. So n times of
initial pressure by initial will be equal to, so அதே மாதிரி பார்த்தீங்கன்னா rho density வந்து பார்த்தீங்கன்னா 32 times of initial கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 32 times of initial by initial. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ஸோ இது வந்து பவர் gamma. ஸோ இது இங்கே எப்படி எழுதலாம்? ஸோ n will be equal to 32 to the power gamma பதில் என்னது 7/5. 7/5. ஓகே, ஸோ இது எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 32 என்ன பண்ணலாம்னா 2 power 5 எழுதலாமா? 2 power 5 to power 7/5. இந்த 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 power 7. ஸோ n is equal to 2 power 7. ஸோ 2 7 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 128. ஸோ வேல்யூ ஆஃப் n என்னதுக்கு 128 தான் ஆன்சர். ஓகே ஓகே, the seventh problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து an engine takes in 5 moles of air at 20 degrees Celsius and 1 atmospheric pressure. ஸோ இந்த டெம்பரேச்சரில் இந்த ப்ரெஷரை ஒரு ஏர் வந்து உள்ள எடுக்குது 5 moles and compresses it adiabatically compress பண்ணுது to 1/10th of the original volume. Okay, so assuming air to be a diatomic ideal gas, ஓகேவா, அது வந்து diatomic ideal gas எடுத்துக்குவோம், made up of rigid molecules. The change in its internal energy during this process, இந்த கம்ப்ரஷன் பண்ணுறதுனால வந்து எனக்கு இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதான் நம்ம கொஸ்டின். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து x அப்படின்னு சொல்கிறாங்க, comes out to be x. அந்த x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம வந்து அது எக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் வந்து நம்ம டெல்டா யூன்னு எடுத்துருப்போம் நம்ம. ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், இங்கே நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், NCV இன்ட்டு டெல்டா டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டெல்டா டின்னு என்னது, ஸோ N இன்ட்டு CV இன்ட்டு T2 மைனஸ் T1. எனக்கு T1 தெரியும், எனக்கு T2 தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேறு என்ன N தெரியும், எனக்கு CVயும் டயட்டமிக் கேஸுக்கு வந்து 5/2 of R தெரியும், சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்னென்னா வந்து நம்மளுக்கு அடியபேட்டிக் ஈக்குவேஷனில் பொறுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன், ஏன்னா வால்யூம் ரெண்டு வேலையும் தெரியும் எனக்கு. ஓகேவா, தட் இஸ் வந்து ஒன்று V1 இன்னொன்று வந்து V2. ஸோ V2ங்கிறது தான் வந்து என்னது 1/10th ஆஃப் இனிஷியல் வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ V1ங்கிறது இனிஷியல் வால்யூமாக இருந்ததுன்னா V2ங்கிறது என்னது எனக்கு 1/10th ஆஃப் இனிஷியல். ஸோ அது தெரியும் எனக்கு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் என்ன, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ T1 V1 be equal to T2 V2 power gamma minus 1. ஏன்னா நமக்கு தெரியும் TV power gamma minus 1 is equal to constant. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், T2 என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ T1 by T2 is equal to V2 by V1 whole power gamma minus 1. ஓகே, ஸோ டயாட்டமிக் கேஸை பொறுத்த வரைக்கும் காமா வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு 7/5 நம்மளுக்கு தெரியும். ஓகே, 7/5 ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ T1 by T2 is equal to, ஸோ V2 by V1 இந்த ரேஷியோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1/10 நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் V2க்கு பதிலாக இந்த ரேஷியோ போட்டால் நமக்கு 1/10. ஓகே, பிகாஸ் V2 வந்து 1/10 ஆஃப் V1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எனக்கு 1/10 தான் வரும், gamma minus 1. ஸோ gamma 7/5 minus 1. ஓகே, ஸோ T1 by T2 is equal to 1/10 to the power 2/5. ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா T2 will be equal to, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா T2 is equal to காஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வந்து T1 into 10 power 2/5. ஓகே, 10 power 2/5. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ T2 is equal to T1 எனக்கு அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 20 degree Celsius. ஸோ 20 கெல்வினாக மாற்றினீங்கன்னா 20 + 273 it is 293 Kelvin. ஸோ 293 into 10 power 0.4. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நமக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி T2 வேல்யூ வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 732.5 Kelvin. 732.5 Kelvin. ஓகே, எனக்கு T2 கிடச்சிருச்சு. இப்போ என்னன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். டெல்டா U is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவனே கொடுத்தான் 5 அப்படின்னு. ஓகே, ஸோ 5 இன்ட்டு நம்மளுக்கு CVயோட வேல்யூ என்னது 5/2 into R. ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், ஆர் வந்து 8.314 ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். ஸோ 8.314 இன்ட்டு டெல்டா டி. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே எழுதணும்னா 5 இன்ட்டு 5/2 இன்ட்டு, ஸோ நமக்கு தெரியும் 732.5 minus 293. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you'll be getting approximately 45736 joules. So 45736 joules அப்படிங்கிற வேல்யூ வரும் சால்வ் பண்ணிங்கன்னா.
ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஜூல்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 45.73 கிலோ ஜூல்ஸ். ஸோ டு நியரஸ்ட் இன்டீஜர் டு நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இஸ் ஈக்குவல் டு 46 கிலோ ஜூல்ஸ். ஸோ நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்னது உங்களுக்கு 46 கிலோ ஜூல்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த 8th ப்ராப்ளம். ஸோ இந்த 8th ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா which of the following is an equivalent cyclic process corresponding to the thermodynamic cycle? ஸோ இதான் வந்து கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா, கரஸ்பாண்டிங் தெர்மோடைனமிக் சைக்கிள். ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 1 இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. பிவி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. வேர் 1 to 2 இஸ் அடியபேட்டிக். ஸோ 1 to 2ங்கிறது அடியபேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப்ஸ் ஆஃப் ஸ்கீமேட்டிக் அண்ட் நாட் டு ஸ்கேல். ஓகே, அதெல்லாம் ரைட்டு. ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எது இந்த 4 ஆப்ஷனில் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இங்கே பிவியில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து என்னது விடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் விடி, சாரி நான் சொல்ல மறன் போட மறன் வால்யூம் டெம்பரேச்சர், வால்யூம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ பார்ப்போம் கரஸ்பாண்டிங் பாருங்கள். ஸோ 1 to 2ங்கிறது அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக வந்து 1 to 2ங்கிறது ஒரு கர்வ் பார்த்தா தான் இருக்கும். ஓகேவா, அப்படி பார்க்குறப்ப ஏல பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு கர்வ் பார்த்தே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஏ வந்து இருக்க பாசிபிள் கிடையாது. அடுத்து பி பார்ப்போம். பியில் ஓகே 1 to 2 வந்து கர்வ், ஓகே அக்செப்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு 2 to 3ங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருக்குது. பாருங்கள் 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப என்னன்னா வந்து எனக்கு வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ வால்யூம் வந்து எனக்கு குறைஞ்சா டெம்பரேச்சரும் குறையும். வால்யூம் வந்து எனக்கு குறைஞ்சதுன்னா டெம்பரேச்சரும் எனக்கு குறையும். அப்படி பார்ப்போம் இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் 2 to 3. ஸோ எனக்கு 2 to 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் ரெடியூஸ் ஆகுது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, 2 to 3 பார்த்தீங்கன்னா வால்யூம் ரெடியூசஸ், ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றப்ப அது இருக்க பாசிபிள் கிடையாது. ஓகேவா, அப்போ எனக்கு பியுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சி பார்ப்போம். சியில் பார்த்தீங்கன்னா ஓகே 1 to 2 கர்வ் அடியபேட்டிக் அக்செப்டட். 2 to 3 பாருங்க, எஸ் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது, அதே மாதிரி எனக்கு டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகுது. பாருங்க வால்யூம் ரெடியூசஸ், டெம்பரேச்சர் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்படிங்கிறப்ப சி அக்செப்டட். அதே மாதிரி ஏன்னா 1 to 3ங்கிறது என்னது எனக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான். ஆமாம், எனக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான். அப்படிங்கிறப்ப எனக்கு 3 வந்து அக்செப்டபிள். ஓகே ஓகே, ஸோ டிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 to 3 வந்து என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஆனால் என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம் மாதிரி போட்டிருக்கோம். அப்போ இது இருக்கவும் பாசிபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, த 9th ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்க, ஸ்டார்டிங் அட் டெம்பரேச்சர் 300 Kelvin. ஸோ ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 1 mole ஆஃப் அன் ஐடியல் டை அட்டாமிக் கேஸ். ஓகே, ஸோ 1 mole டயல் அட்டாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து காமா இஸ் கிவன் 1.4. ஃபர்ஸ்ட் என்ன இஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ்ட் அடியபேட்டிக்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ரஸ்ட் அடியபேட்டிக்லி ஃப்ரம் V1 to V2. V2 வேல்யூ கொடுத்துட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் V1ல V1/16 அப்படின்னு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆன கேஸ் தென் இட் இஸ் அலவுட் டு என்னது எக்ஸ்பேண்ட். எக்ஸ்பேண்ட் எப்படி ஐசோபாரிக்லி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் டு வால்யூம் 2V2. இப்படி இருந்த பட்சத்தில் என்ன கேட்குறாங்க, இஃப் ஆல் த ப்ராசஸ் ஆர் த குவாசி ஸ்டாட்டிக் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்தால் ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. கம்ப்ரஸ் பண்ணியாச்சு, அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயாச்சு, எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்போது அது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு என்னன்னா வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து V1 to V2 வால்யூம் போகுது. அதில் V2ங்கிறத என்னது V1/16 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் T1 to T2 இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ T1 V1 gamma -1 is equal to T2 V2 gamma -1. ஓகே, ஸோ நம்ம என்னன்னா வந்து T1/T2 is equal to V2/V1 whole power gamma -1. ஸோ V2/V1. ஸோ V2ங்கிறது V1/16. ஸோ அப்போ எனக்கு 1/16 whole power gamma -1 வரும் T1/T2. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தோன்னா வந்து இங்கே இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா T2 will be equal to T1 into 16 power gamma -1. ஸோ T1 வந்து அவனே நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 300 Kelvin. ஸோ 300 into 16 power gamma வந்து 1.4. ஸோ -1 it will be 0.4. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது 909 Kelvin கிடைக்கும். T2 வந்து எனக்கு 909 Kelvin கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து நமக்கு தேவை என்னது T3 தானே. ஓகே, ஏன்னா வந்து அடியபேட்டிக் ப்ராசஸில் 1 to 2 அப்புறம் 2 to 3. ஸோ 2 to 3 வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஐசோபாரிக் ப்ராசஸ்.
2 to 3 வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் T2 to T3 போகுது. அதே மாதிரி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா V2 to V3. அந்த V3ங்கிறது எவ்வளோ? 2V2. ஓகே, V3ங்கிறது எவ்வளோ? 2V2 மாறிடுது. ஓகேவா? ஸோ நமக்கு என்னன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி எழுதலாமா? ஸோ V2 by V3 is equal to T2 by T3. ஓகே, ஸோ V2 by V3. ஸோ V3 தான் அவனே கொடுத்துட்டான் 2V2ன்னு இஸ் ஈக்குவல் டு T2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 909 டிவைட் பை T3 தான் என்னன்னு தெரியணும். ஸோ V2 by 2V2. ஸோ கண்டிப்பாக அது வந்து 1 by 2 இஸ் ஈக்குவல் டு 909 by T3. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா T3 இஸ் ஈக்குவல் டு 909 into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 1818 கெல்வின். ஸோ எனக்கு வந்து என்னது fill in the blanksல எனக்கு இந்த ஆன்சர் வந்து 1818 கெல்வின் தான் ஆன்சர். ஓகே, ஓகே, the 10th problem. So இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா n moles of an ideal gas with constant volume heat capacity. So n number of moles में constant volume heat capacity CV undergone isobaric expansion. So என்னன்னா வந்து n number of moles உள்ள ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா undergoes isobaric expansion அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பை certain volume எவ்வளோங்கிறது கிடையாது சொல்லல. The ratio of the work done. என்னன்னா work doneக்கும் heat suppliedக்கும் to the heat suppliedக்கு என்ன ரேஷியோ அப்படிங்கிறத இந்த ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒர்க் டனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால PdVன்னு தெரியும். ஓகே, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியும்? PV is equal to nRT. என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸாக இருந்தால். ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்ன வரும்? NR டெல்டா டி. ஸோ ஒர்க் டன் வந்து NR டெல்டா டி. ஓகேவா? மாற்றியாச்சு. ஸோ ஹீட் சப்ளைட் Q பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா U + W. ஸோ இதுக்கு என்ன அப்படி எழுதலாம்? ஸோ N இங்கே CV பார்த்தீங்கன்னா CV by N. ஓகே, ஏன்னா வந்து CV ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா CV by N. ஸோ பர் மோலுக்கு பார்த்தீங்கன்னா CV by N தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இன்டூ டெல்டா டி ப்ளஸ் ஒர்க் டன்ங்கிறது NR டெல்டா டி. ஓகே, ஸோ அப்போ இந்த ரேஷியோ என்னது? ஸோ W by Q அதான் கேட்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஸோ NR டெல்டா டி டிவைட் பை இந்த என்ன கேன்சல் ஆயிருமா? ஸோ CV டெல்டா டி ப்ளஸ் NR டெல்டா டி. ஓகே, ஸோ டெல்டா டியில் காமனாக அடித்தோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ NR டிவைட் பை CV ப்ளஸ் NR. ஓகே, ஸோ அந்த ரேஷியோ NR பை CV ப்ளஸ் NR எங்கே இருக்குது? ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே, the 11th question. ஸோ இந்த 11th question பொறுத்த வரைக்கும் பாருங்க, 1 mole of an ideal gas passes through a process where pressure and volume obey the relation. ப்ரெஷரும் வால்யூமும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒபே பண்ணி தான் எல்லாமே நடக்குது. அதில் இந்த P0 V0ல கான்ஸ்டன்ட்ஸ், அதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், அது அப்படியே தான் இருக்கும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப வாட் இஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. எப்போ? இஃப் வால்யூம் சேஞ்சஸ் ஃப்ரம் V0 to 2V0 அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, தட் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இங்கேயே பண்ணிடும். ஸோ அட் V1, ஸோ ஃபஸ்ட்டு V1 வந்து எனக்கு V0 இருக்கிறப்ப எனக்கு P1 வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து V1 V0 சப்ஸ்டிட் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ எனக்கு V1 வந்து V0 இருக்கிறப்ப தட் இஸ் P1. ஸோ ஏன்னா ப்ரெஷர் வால்யூம் இந்த ரிலேஷன் தான் ஒபே பண்ணுது. இப்போ V1 V0 இருந்துச்சுன்னா P1 என்ன இருக்கும்? வில் பி ஈக்குவல் டு P0. ஸோ இங்கே பாருங்க, ஸோ 1 மைனஸ் 1/2 V0 பை, ஸோ இந்த இதை வந்து V1 எடுத்துக்கணும் நம்ம. ஸோ V1 வந்து V0 இருந்தால் ஓகே, ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/2 வந்து எனக்கு 1/2 தான். ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு P0/2. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி வந்து செகண்ட்லி இதே தான் சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ இதே சேம் திங் எனக்கு V2 வந்து எனக்கு என்னது 2V0 இருக்கிறப்ப எனக்கு P2 வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ P2ங்கிறதப்ப இந்த சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ P0 1 minus 1/2 V0 by 2V0 the whole square. ஓகே, ஸோ இது இங்கே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ P2 is equal to P0. அப்போ என்ன வரும்? 1 minus 1/2 into 1/4 வருது.
Okay, so P2 is equal to 1 minus 1 by 8. இது எடுத்தீங்கன்னா P2 வந்து is equal to 7 by 8 வரும். So 7 by 8 P0. So 7 by 8 P0. So P2 வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 by 8 P0. So 8 minus 1. 7 by 8 P0. So எனக்கு P1 வேல்யூ P2 வேல்யூ கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அதுக்கான கரஸ்பாண்டிங் V1 V2 நமக்கு தெரியும். V1 வந்து V0 இருக்கிறப்ப P1 வந்து P0 by 2, V2 வந்து 2V0 இருக்கிறப்ப P2 வந்து 7 P0 by 8. நமக்கு தேவை என்னது? டெல்டா T. டெல்டா Tனா என்ன? ஸோ டெல்டா Tனா என்னன்னா T2 minus T1. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV is equal to nRT. அப்போ இதில் T என்ன எழுதலாம்? PV by nR அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ டெல்டா T is equal to T2க்கு பதிலாக P2 V2 by nR minus of T1க்கு பதிலாக P1 V1 by nR. ஸோ 1 by nR நம்ம காமனாக எடுத்துக்குவோம். ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ P2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 7 P0 by 8. V2 வந்து 2 into V0. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து P1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? P0 by 2. V0 வந்து V0 தான். ஓகேவா? ஸோ V1 வந்து V0 தான் எனக்கு. ஓகேவா? ஸோ இந்த நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா 1 by nR. ஓகே, ஸோ 8 LCM எடுத்தோம்னா ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சா? ஓகே, இல்லை அடிச்சிடுவோம். 2 4 அப்படிங்கிறப்ப என்னது? ஸோ 4 தான் வரும். 4 வரப்ப 7 P0 V0 minus of 2 P0 V0. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வேல்யூ எப்படின்னா 7 P0 minus 2 P0 என்னது? எனக்கு 5 P0 V0 by 4 of nR. அப்போ டெல்டா T வேல்யூ வந்து எனக்கு என்ன வந்திருக்கு? டெல்டா T வேல்யூ பாருங்க 5 P0 by 4 nR. ஓகே, nR. ஆனால் இங்கே என்னன்னா வந்து என்னடா அது n வந்திருக்கு புதுசா? அவனே கொஸ்டின் கொடுத்துருக்கான் 1 mole அப்படின்னு. அப்போ திஸ் வேல்யூ வந்து n-க்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணிருந்தா. ஸோ டெல்டா T is equal to 5 P0 V0 by 4R. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் B is the right answer. ஓகே, ஓகே, 12th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா thermally insulated vessel, ஒரு வெசல் இருக்கு, thermally insulated, contains 150 gram of water. உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு, 150 கிராம் தண்ணி இருக்கு, at 0 degree Celsiusல இருக்கு. பார்த்துக்கோங்க. Then the air from the vessel is pumped out adiabatically. இப்போ என்ன பண்றாங்கன்னா உள்ள இருக்கிற ஏரை வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. உள்ள ஏர் பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க, அடியபேட்டிக் ப்ராசஸா. ஓகேவா? ஏன்னா வேற எந்த எக்ஸ்டர்னல் ஹீட்டு உள்ள போல, வேற எந்த ஒர்க்கும் நடக்கல. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க பம்ப் அவுட் அடியபேட்டிக்லி அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பம்ப் பண்ணுறதுனால பாருங்க, எனக்கு உள்ள இருக்க வாட்டர் இருக்குல்ல, அதில் குறிப்பிட்ட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து கெட் கன்வெர்டட் இன்டு ஐஸ். ஏன்னா பம்ப் பண்ண ஏர் பம்ப் பண்ணால் என்னன்னா உள்ள இருக்க இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ஃப்ராக்ஷன் வந்து எனக்கு ஐஸாக கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற சம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவே தானா என்னது இவாபரேட் ஆயிடுச்சு அட் 0 degree Celsius itself. ஓகேவா? ஸோ 150 கிராமில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் வந்து வாட்டர் வந்து ஐஸாக மாறிடுச்சு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவாபரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, இப்போ எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் எனக்கு இவாபரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். அதே மாதிரி லேட்டரல் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் கொடுத்தாச்சு, லேட்டரல் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் வாட்டரும் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஐஸாக மாறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படும், வேப்பரைசேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டுங்கிற வேல்யூலாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளோ மாஸ் வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்னா let x mass be converted into ice. வாட்டர் x mass of water வந்து converted ice-னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் கேலரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹீட் லாஸ்ட். ஓகேவா? இது வாட்டர் ஐஸாக மாறினா ஹீட் லாஸ் ஆகுமா, அந்த ஹீட்டும் வாட்டர் இவாபரேட் ஆகுதுன்னா ஹீட் கெயின் பண்ணுமா? ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் ஹீட் கெயின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹீட் லாஸ்ட் is equal to heat gain. ஓகேவா? எல்லாம் ரெண்டுமே வாட்டர் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஹீட் லாஸ் பண்ணனால தான் ஐஸாக கன்வெர்ட் ஆச்சு. ஓகேவா? அப்போ எவ்வளோ ஐஸு? எக்ஸ் மாஸ். ஸோ நம்மளுக்கு என்னன்னா ஹீட் லாஸ்ங்கிறது என்னது? மாஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் தானே. ஸோ இங்கே எவ்வளோ மாசு? எக்ஸுங்கிற மாசு. லேட்டன் ஹீட்னா என்னது? ஐஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் வாட்டர் வேல்யூ தான் எழுதிக்கணும். ஏன்னா இதான் வந்து என்னது? இந்த ஹீட்டு தான் ரிமூவ் ஆனால் எனக்கு ஐஸாக கன்வெர்ட் ஆகும். 3.36 × 10⁵ which is equal to heat gained. எனக்கு எக்ஸ் வந்து மாஸ் கன்வெர்டட் ஐஸாக ஆயிடுச்சுன்னா எது வந்து எனக்கு வேப்பராக மாறும்? ஸோ 150 - x என்னது? கன்வெர்டட்
to vapor. So x வந்து என்னது ஐஸா மாறுனா மீதி 150 minus x தான் எனக்கு என்னது வேப்பரா மாறும். ஓகே, அப்போ இங்க என்னது 150 minus x இதோட லேட்டரல் ஹீட் எவ்வளோப்பா 2.10 into 10 power 6. ஓகே, ஸோ இதோட கால்குலேஷன் போட்டு நம்ம என்னது ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோன்னா மீதி என்னங்க கண்டுபிடிச்சலாம். ஓகே ஃபைன். இங்கே பாருங்க எனக்கு 10 power 5 இருக்குது, 10 power 6 இருக்குது. இதை அடிச்சிங்கன்னா இங்கே 10 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 21 ஆயிரும். ஸோ 3.36x is equal to into the 21. Okay, so இந்த calculation இங்கே போடுவோம். So 3.36x is equal to 150 and 21 பண்ணினா எனக்கு 3150 minus 21x. 21x இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 21 plus 3 பண்ணோம்னா எனக்கு என்னது 24.36x is equal to 3150. So x is equal to by 24.36. So இந்த calculation நீங்க போட்டீங்கன்னா approximately எனக்கு என்னது 130 கிராம் வரும். x வந்து 130 கிராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸா கன்வெர்ட் ஆன மாஸ் வந்து 130 கிராம். அப்போ எவ்வளோ வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆச்சு? சிம்பிள் 150 minus x. அப்போ 150 minus 130 is equal to 20 கிராம். எனக்கு 20 கிராம் தான் என்னது எனக்கு வேப்பரா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் B is the right answer. Okay. Okay, the 13th problem. Okay, this. Okay, 2014. Okay, 13th problem பாருங்க. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியும். Ideal monatomic gas is confined in a cylinder. இங்கே பாருங்க, இந்த சிலிண்டரில் இந்த போர்ஷனில் கேஸ் இருக்கு. ஓகேவா? is confined in a cylinder by a spring loaded piston. இதான் பாருங்க, spring loaded. இதான் piston. இதான் வந்து எனக்கு piston, அது spring loaded இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிஸ்டனோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க, ஏரியா ஆஃப் பிஸ்டன் வந்து எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 8.0 into 10 power minus 3 meter square. ஓகே, இனிஷியலி த கேஸ் இஸ் அட் 300 Kelvin. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியலாக எனக்கு என்னது, ஸோ TI இனிஷியல் வச்சுக்கலாமா? TI வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 300 Kelvin அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஆக்கிபைஸ் அ வால்யூம் ஆஃப், ஸோ இனிஷியல் வால்யூம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது, ஸோ VI பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ 2.4 into 10 power minus 3 meter cube. ஓகே, அதான் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் இஸ் இன் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட். ஸ்ப்ரிங் வந்து எந்த வித கம்ப்ரெஷனில் அது பாட்டுக்கு எப்போதும் போல் நார்மலாக இருக்குது. இதை நார்மலாக இருக்கிற கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ T டெம்பரேச்சர், வால்யூமு, ஏரியா ஆஃப் த பிஸ்டனும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா இந்த கேஸ் இஸ் ஹீட்டட். இங்கே பாருங்க, இந்த கேஸ் வந்து இப்போ ஹீட் பண்ணுறேன் நான். பை ஸ்மால் ஹீட்டர். இங்கே பாருங்க, இந்த ஹீட்டர் இருக்குல்ல, இது மூலம் ஹீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? அன்டில் த பிஸ்டன் மூவ்ஸ் அவுட் ஸ்லோலி பை 0. எவ்வளோ வருமா பிஸ்டன் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகுமா? until it moves by 0.1 meter. ஸோ 0.1 மீட்டர் இது நகர வரைக்கும் எனக்கு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கேஸ் அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி பிஸ்டனாக 0.1 மீட்டர் தள்ளிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? ரைட், ஓகே, தள்ளிடுச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கோட இது சொல்கிறான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் என்னது? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ K வந்து பார்த்தீங்கன்னா 8000 நியூட்டன் மீட்டர். அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதே மாதிரி ப்ரெஷரும் கொடுத்துட்டான். ஸோ இனிஷியல் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் 1 into 10 power 5 Newton per meter square. ஓகேவா? ஸோ அதோட வேல்யூமே அவனுக்கு கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த சிலிண்டர், the piston are thermally insulated, the piston and the spring are massless. ஓகே, வேறு எதுவுமே there is no friction between the piston and the cylinder. பிஸ்டனுக்கு சிலிண்டருக்கு ஃப்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்ன கேட்குறாங்க? இதெல்லாம் நடந்துச்சுன்னா வாட் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ்? ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. வாட் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சார் ரைட். ஓகே, இப்போ இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால வந்து ப்ரெஷர் என்னாச்சு, வால்யூம் என்னாச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்புறம் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இனிஷியல் ப்ரெஷர் எனக்கு இவ்வளோ. ஓகேவா? இப்போ எனக்கு ஃபைனல் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ என்னன்னா அந்த கேஸை ஹீட் பண்ணால இந்த பிஸ்டன் எனக்கு மூவ் ஆச்சு. பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு என்னது அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? இனிஷியல் ப்ரெஷர் ப்ளஸ் ஸோ ப்ரெஷருங்கிறது என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லலாமா? அந்த ஃபோர்ஸுங்கிறது எதனால எங்கே வந்து நம்மளுக்கு இங்கே அப்சர்வ் ஆயிருக்கு? இந்த ஸ்ப்ரிங்கில் அப்சர்வ் ஆயிருக்கு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ? K into X. ஏன்னா பிஸ்டன் எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு? X டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு. அப்போ அதுதான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் அப்சர்வ் பண்ணிக்க. அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ? K into X பை ஏரியா ஆஃப் த பிஸ்டன். எவ்வளோ ஏரியா ஆஃப் த பிஸ்டன்? இங்கே பாருங்க, பை A. ஸோ இதான் வந்து எனக்கு ஃபைனல் ப்ரெஷர். ஸோ PI ப்ளஸ் பாருங்க, அது ஃபோர்ஸ் பை ஏரியா எனக்கு ப்ரெஷர் தான்.
ஸோ இந்த இனிஷியல் ப்ரெஷரோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஃபைனல் ப்ரெஷர். ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? ஸோ இது வந்து 1 × 10⁵ ப்ளஸ் கே எவ்வளோ 8000, எக்ஸ் எவ்வளோ 0.1 பை ஏரியா எவ்வளோ 8 × 10⁻³ ஓகே. ஸோ 1 × 10⁵ ப்ளஸ் 8 கேன்சல் ஆயிருமா? இது மேலே போச்சுன்னா இங்கே எனக்கு என்னது அகெயின் 1 × 10⁵ தான் வரும், which is equal to 2 × 10⁵ Nm². ஸோ ஃபைனல் ப்ரெஷரோட வேல்யூ கிடச்சிச்சு எனக்கு எவ்வளோ 2 × 10⁵ Nm². ஓகே, ஸோ வந்து எனக்கு ஃபைனல் ப்ரெஷர் கிடச்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னா வால்யூம் என்னன்னு பார்க்கணும் நம்ம இதே மாதிரி. ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஸோ V2 is equal to V1 ப்ளஸ், ஸோ வால்யூம் என்ன அர்த்தம்? ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த பிஸ்டன் ஏரியா எனக்கு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ இன் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பிஸ்டன் இன்டூ எக்ஸ், அவ்வளோதான். ஸோ V2 is equal to V1 ஆல்ரெடி இருக்கிற வால்யூம் ப்ளஸ் என்ன எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பிஸ்டனோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஏரியா ஆஃப் த பிஸ்டன் இன்டூ எக்ஸ், அதான் வந்து என்னது ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு என்னது வால்யூம் அப்படிங்கிறப்ப A × x. V1 நமக்கு என்ன தெரியும்? 2.4 × 10⁻³ கரெக்டா? ஓகே, இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏரியா வந்து என்னது 8 × 10⁻³ இன்டூ எக்ஸ் வந்து என்னது 0.1. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா V2 எவ்வளோ வரும்? 2.4, இது 0.18 வந்து 0.8. ஸோ V2 வந்து எனக்கு என்னது 3.2 × 10⁻³ m³. ஸோ V2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஓகே ஃபைன், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம TF என்னங்க, ஃபைனல் டெம்பரேச்சர் என்னங்க அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ரப் பண்ண போகிறேன். அதை இது வரைக்கும் எழுதுனதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ PF தென், ஸோ இப்போ நம்ம ஃபைனல் டெம்பரேச்சர் என்னங்க கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஓகே. ஸோ நமக்கு PV is equal to nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, PI VI by TI. So this initial values will be equal to PF VF by TF final value. So இதான் வந்து from ideal gas equation. So இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? ஸோ PI, ஸோ நமக்கு TF தான் வேணும். ஸோ TFங்கிறது என்னது? ஸோ TF வந்து பார்த்தீங்கன்னா TF இங்கே வந்துடுமா? ஸோ PF VF TI divide by PI into VI. ஓகே, ஸோ PF வந்து 10⁵, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻³ ஓகே, இன்டூ TI வந்து 300 கெல்வின் டிவைட் பை, ஸோ 1 × 10⁵ இன்டூ V1 வந்து பார்த்தீங்கன்னா -3. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஸ்னா இது 4s, ஸோ 3 வந்து 1s அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இங்கே இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா யூ கெட்டிங் 800 கெல்வின். TF is equal to 800 கெல்வின். இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா 800 கெல்வின். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் 300 கெல்வின். எனக்கு இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் எனக்கு எவ்வளோ 800 கெல்வின். ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணோங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் வேல்யூ, அதே மாதிரி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஃபைனல் ப்ரெஷர் அண்ட் ஃபைனல் வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். V2 தான் VF, திஸ் இஸ் VF. ஓகே ஓகே, தேங்க்யூ. 14th ப்ராப்ளம். ஸோ அந்த 14th ப்ராப்ளம் பாருங்க, a certain amount of gas is taken through a cyclic process ABCDA. அதாவது என்னன்னா வந்து இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அதில் 2 வந்து ஐசோபாரிக் ப்ராசஸாக இருக்கான், 1 வந்து ஐசோகோரிக். ஓகேவா? ஸோ 2 ஐசோபார்னா 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்குது. 1 ஐசோகோரிக்னா 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்குது, அண்ட் 1 ஐசோதெர்மல் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் இதில் இருக்குது. இதில் வந்து எது வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா வந்து எதில் பார்க்க இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக ஓகே, ADBC 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ A பாசிபிலிட்டிஸ் இருக்குது. B பாருங்கள் இல்லை, ஏன்னா வந்து 2 ஐசோபரிக் ப்ராசஸ் கொடுத்துருக்கா, 2 கான்ஸ்டன்ட் வால்யூம், அதனால் B இருக்க பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி D பாருங்கள், Dயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க, அப்போ இது இருக்க பாசிபிள் கிடையாது. ஒன்று இருந்தால் A இல்லை C. கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் A Cயும். ஸோ இங்கே 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது, இங்கே 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. ஓகே ஃபைன். அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கணும். ஆமாம் இருக்குது, இங்கேயும் ABயில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்குது, AB கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் டிசைட் பண்ணோம், ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான் டிசைட் பண்ணோம்.
ஐசோதர்மல்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்புறம் இங்க என்னன்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். எங்க? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில். அப்போ ப்ரெஷர் அதிகமானால் வால்யூம் கம்மியாகணும், இல்லை வால்யூம் கம்மியானால் ப்ரெஷர் அதிகமாகணும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏல பாருங்கள், எனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிறப்ப வால்யூமும் அதிகமாகுது. அப்போ இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏ இருக்க பாசிபிள் கிடையாது. இங்கே ப்ரெஷர் வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இங்கே சியில் பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கான இது கரெக்டான கிராஃப் ஆப்ஷன் சி தான். ஓகே ஓகே 15th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா அவனே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. n moles of ideal gas undergoes a process A to B as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா A to B போட வந்துட்டு பாருங்க. ஸோ ஏலேருந்து பிக்கு இந்த டைரக்ஷனில் இப்படி போகிற மாதிரி. ஓகே, அப்படி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் டூரிங் த ப்ராசஸஸ். இந்த ப்ராசஸில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ ரீச் ஆக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நான் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அது ஸ்லோப் ஈக்குவேஷன். ஸோ ஸ்லோப் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், மேக்ஸில் படிச்சிருப்போம். y is equal to mx plus c, y is equal to mx plus 3. ஓகேவா? இதில் yங்கிறது என்னது? p, ப்ரெஷர் வேல்யூ. ஸோ p is equal to mங்கிறது ஸ்லோப். இங்கே ஸ்லோப் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. அப்போ இது வந்து எனக்கு என்னது? மைனஸ் p நாட். எனக்கு இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு v நாட். அப்போ மைனஸ் p நாட் பை v நாட். ஓகே, எக்ஸ் என்னது? எனக்கு v. ஸோ v ப்ளஸ் சிங்கிறது என்னது? எனக்கு இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து இது p0 2p0னா கண்டிப்பாக அடுத்த வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 3p0 தான் இருக்கும். அதான் எனக்கு y இன்டர்செப்ட் இங்கே. ஸோ ப்ளஸ் 3p0. ஓகே, ஸோ p வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் p0 பை v0 b ப்ளஸ் 3p0 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை நான் இங்கே திரும்பி நான் இங்கே எழுதுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து p is equal to minus p0 plus v0 into v plus 3p0. ஸோ இந்த v0 மல்டிப்ளை பண்ணோன்னா LCM is equal to minus p0 v0 plus 3. ஓகே, இது வந்து LCM எடுத்து போட்டாச்சு. ஓகே, ஸோ p v0 is equal to minus p0 v plus 3p0 into v0. ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா PV is equal to nRT. ஓகேவா? இப்போ Pக்கு பதில் என்ன எழுதலாம்னா nRT by V. ஓகே, ஸோ இந்த Pக்கு பதில் நான் nRT by V வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும்? nRT by V into V0 is equal to minus P0 V plus 3P0 V0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், இந்த V அங்கே கொண்டு போயிட்டோம்னா ஸோ nRT V0 is equal to minus P0 V square plus 3P0 V0 into V. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம்ஸை இங்கே கொண்டு வந்துடலாம். nRT V0 plus P0 V square is equal to 3P0 V0 into V. ஓகேவா? இது வந்து ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கோம். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷன் V. ஸோ T வந்து Vயை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த V0 P0லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஹியர் டெம்பரேச்சருங்கிறது இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வால்யூம். டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் வால்யூம். ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து dt by dv is 0க்கு ஈக்குவேட் பண்ணால் இதுலேருந்து எனக்கு என்னது? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. dt by dv வந்து ஈக்குவேட் டு 0 பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேட். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு v. எதுவா? இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு v பொறுத்து நான் என்ன பண்ணுறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ nr இது வந்து பார்த்தீங்கன்னா dt by dv into v0. ஓகே, இன்டூ V0. அதே மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 2 என்ன? 2P0 V which is equal to 3P0 V0. அவ்வளோதான், டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா வந்து dt by d இந்த இடத்துல என்னதுனா ஸோ dt by dv nr V0 plus 2P0 V is equal to ஓகே, ஸோ இது என்ன கீழே எழுதணும்னா dt by dv
is equal to 3 P naught V naught minus 2 P naught V. Okay. So இப்போ dt by dv தனியாக என்ன வரும்? So dt by dv is equal to 3 P naught V naught minus 2 P naught V divided by nr V naught. nr V naught by nr V naught. Okay. So இப்போ என்ன பண்ணுறோம்? equate to 0. 0 க்கு equate பண்ணுறோம் நம்ம. 0 க்கு equate பண்ண என்ன ஆகும்? 3 P naught V naught minus 2 P naught V divided by is equal to 0. So 0 இது 0 ஆயிருமா? அப்போ 3 P naught V naught minus 2 V is equal to 0. So to V from this V is equal to என்னது எனக்கு P naught gets cancelled 3 by 2 of V naught. Okay, so இந்த வேல்யூ ஆஃப் Vக்கு எனக்கு என்னது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிடைக்க பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் திஸ் V naught இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ ஆஃப் Vயை கொண்டு என்னது இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் இந்த 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ வி ஹேவ் NR இப்போ தான் எனக்கு என்னது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் NR T max. ஸோ V naught ப்ளஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P naught இன்ட்டு ஸோ இந்த Vக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் 3 by 2 V naught the whole square. Okay, which is equal to 3 times of P naught V naught. Vக்கு பதிலாக 3 by 2 V naught. ஓகே, ஸோ அப்போ இங்கே NR into V naught. Yes, T max into V naught. So will be இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 by 4 P naught V naught which is equal to இது வந்து 9 by 2 sorry V naught square இங்கே 9 by 2 P naught V naught square. Okay, so V naught will be equal to இது அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா 9 by 2 P naught V naught square minus 9 by 4 P naught V naught square. Okay, so remaining terms நான் இதில் மீது நோட் பண்ணிக்கோங்க. remaining terms மேலே எழுதுவோம். Okay, okay fine. மீதி terms மேலே எழுதிக்கலாம். ஸோ இந்த சைடே நான் ரப் பண்ணிடுறேன். Okay, fine. It should be easy for heading. So NR T max. So NR V naught is equal to இது நம்ம LCM எடுத்தோம்னா ஃபைனலி என்ன வரும்னா 9 by 4 P naught V naught square. Okay, so from this T max will be equal to 9 by 4 P naught V naught square by NR into V naught which is equal to 9 by 4 P naught V naught by NR. T max is equal to 9 by 4 P naught V naught by NR. So from this இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் D is the right answer. Okay, so for the starting itself அதுலேருந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஒரு டைம் 2 டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும் எப்படி இந்த ஈக்குவேஷன் அட்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே, the 16th problem JEE Advanced 2016 கேட்ட கொஸ்டின் இது. ஸோ அந்த கொஸ்டினை பாருங்கள். a gas is enclosed in a cylinder with a movable frictionless piston. ஸோ கேஸ் வந்து சிலிண்டருக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கு, பிஸ்டன் மூவ் ஆகாமல் இருக்குது. ஓகே, இட்ஸ் இனிஷியல் தெர்மோடைனமிக் ஸ்டேட் அட் ப்ரெஷர் PI = 10⁵ பாஸ்கல். அதோட இனிஷியல் ஸ்டேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ PI வந்து பார்த்தீங்கன்னா 10⁵ பாஸ்கல். ஓகே, இந்த வேலையை எழுதிட்டோம். அதே மாதிரி வால்யூம் VI பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 10⁻³ மீட்டர் கியூப். சேஞ்சஸ் டு அ ஃபைனல் ஸ்டேட். ஸோ அதே மாதிரி என்னது ஃபைனல் ஸ்டேட்டுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ PF வந்து பார்த்தீங்கன்னா 1/32 ×
10 power 5 பாஸ்கல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால்யூம் VF இஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க 8 into 10 power minus 3 meter cube. ஓகே, மென்ஷன் இன்னும் அடியபேட்டிக் ப்ராசஸ், ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸில் ஓகேவா, அது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடியபேட்டிக் ப்ராசஸ் ஒரு ஈக்குவேஷன் PQ V power 5 is equal கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சிடர் இதே மாதிரி another thermodynamic process that brings a system from the same initial to the same final state. ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்கு PV டயக்ராமில் எனக்கு ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ் நடந்துருச்சு. ஓகே, ஸோ வந்து ஒரு இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, another process thermodynamic another thermodynamic process என்னன்னா வந்து that brings the system from the same initial, இங்கிருந்து இந்த இடத்துக்கு வருதா எப்படி பாருங்க, to the same final state in 2 steps. இங்கே ஒரே இதாக வந்துட்டோம்ல, இங்கேருந்து இப்படி இறங்கி வந்துட்டேன், இந்த படி இந்த வழியாக இறங்கி வந்தாச்சு. இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நீ ஐயிலேருந்து எஃப்க்கு வா, ஆனால் என்னது ரெண்டு வேலையை செஞ்சு வா. எப்படின்னா வந்து சொல்கிறான் பாருங்க, எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐசோபரிக் எக்ஸ்பான்ஷன் வழியாக வா at PI followed by an isochoric process at volume VF அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஸோ இனிஷியலாக கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எனக்கு என்னது இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படி வாங்குறான். ஓகே, ஸோ இந்த வழியாக ஃபாலோ பண்ண சொல்கிறான். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம், இந்த வழியாக ஃபாலோ பண்ண, சேம் இனிஷியல் சேம் ஃபைனல். ஓகே, ஸோ இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட்ஸ் அப்ளை டு சிஸ்டம் இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸஸ். சரி, இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது அடியபேட்டிக் கதைக்கு வருவோம். ஸோ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து PQ V power 5 is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் 3 ஆல் டிவைட் பண்ணால் V5/3 C பவர் 1/3. ஓகேவா, இதுவுமே ஒரு கான்ஸ்டன்ட் தான், இதை நம்ம கேனே வச்சுக்கோ நம்ம. ஸோ PV power 5/3 is equal to கான்ஸ்டன்ட் K, அதுவும் C1/3 கான்ஸ்டன்ட் தான். இதில் என்ன தெரியுது, எனக்கு காமா வேல்யூ வந்து எனக்கு 5/3 இதுலேருந்து கிடச்சிருச்சு. ஓகே, காமா வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒர்க் டன் இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் என்ன. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, PF VF மைனஸ் PI VI டிவைட் பை 1 மைனஸ் காமா, இதான் நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணணுமே, வாட் இஸ் PF 1/32 into 10 power 5 into VF என்னவா 8 into 10 power minus 3 மைனஸ் ஆஃப் PI வந்து பார்த்தீங்கன்னா 10 power 5, VI வந்து பார்த்தீங்கன்னா 10 power minus 3. ஸோ டிவைட் பை 1 minus 5/3. ஓகே, ஸோ அது பண்ணிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ஸோ இது 1 இது 4 இது வந்து 0.25 இங்கே 25 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா -100 25 - 100 பை இது வந்து எனக்கு என்னன்னா வந்து 3 - 5னா வந்து -2/5 வரும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு என்னது 75 2/5 3 - 5 2/3 சாரி 2/3. ஸோ அப்போ இது வந்து -75 into 3 by -2. ஸோ 75 into 3ங்கிறது 225. 225/2 பண்ணிங்கன்னா வந்து எனக்கு 112.5 ஜூல்ஸ். ஸோ ஒர்க் டன்ங்கிறது என்னது அடியபேட்டிக் ப்ராசஸில் எவ்வளோ வந்திருக்கு, 112.5 ஜூல்ஸ். ஓகேவா, ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹீட் சப்ளைடு 0. ஸோ தேர் இஸ் நோ, அப்போ என்ன வரும் எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து மைனஸ் ஆஃப் ஒர்க் டன். அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்னது மைனஸ் ஆஃப் 112.5 ஜூல்ஸ். ஓகே, ஸோ எனக்கு இந்த வழியாக I2Fல எனக்கு சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து சேம் இனிஷியல் சேம் ஃபைனல்னால இந்த ப்ராசஸ்க்குமே எனக்கு அதான் இருக்க போகுது. ஸோ வந்து பாருங்கள், இப்போ இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸ் எடுத்துக்குவோம். ஸோ 2 ஸ்டெப் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ஸோ 2 இருக்குமா, ஸோ வி ஹேவ் 2 சப்ளை Q1 + Q2. ஓகே, ஸோ இது மொத்தமாக சேர்த்து தான் எழுத போகிறேன், பட் ஆனால் 2 தனியாக பிரித்து எழுதிருக்கேன், அவ்வளோதான். இட்ஸ் ஈக்குவல் டு டெல்டா U + W. ஓகே, டெல்டா U தான் உங்களுக்கு திரும்பி -112.5. ஒர்க் டன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழியாக ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் வேலை நடக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் PI into VF minus VI. ஓகே, ஸோ -112.5 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன 10 power 5. ஸோ VF என்ன தெரியும் உங்களுக்கு 8 into 10 power minus 3 minus of VI வந்து பார்த்தீங்கன்னா 10 power minus 3. ஸோ PI வேல்யூ வந்து 10 power
5. 8 into 10 power minus 3 minus 10 power minus 3. So 7 in the value putting minus 112.5. So 8 minus 1, so minus 112.5 plus 10 power 5, 8 minus 1, 7 into 10 power minus 3. So வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இங்கே எழுதிடும். அதுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோம். ஓகே ஃபைன், கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 power 5, 10 power minus 3. ஸோ வந்து 10 power 2 தான். ஸோ வில் பி ஈக்குவல் டு 112.5 ப்ளஸ் 700. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 587.9 9 வரும். சாரி 5 0.5 joules, which is equal to approximately 588 joules. Okay, so 588 joules. Okay, so அதான் வந்து temperature, the heat supplied for these two processes வந்து 588 joules. So option C is the right answer. Okay. Okay, the 17th problem. So in the question la parunga, 1 mole of a monoatomic ideal gas is taken along two cyclic process. என்னது EFGE ஒன்று, அதே மாதிரி EFHE shown in the PV diagram. So PV diagram லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 32 P0, அதே மாதிரி V0. அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம், எண்டு வேல்யூ என்னங்கிறத. ஸோ ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுங்கிறது தெளிவாக கொடுத்துட்டான். என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு? ஐசோகோரிக், ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியபேட்டிக், 4 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை வச்சு எனக்கு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றா மேட்ச் பண்ண சொல்கிறாங்க, மேட்ச் த பாத்ஸ் இன் லிஸ்ட் 1. ஸோ இந்த பாத்தில் என்ன வந்து ஒர்க் டன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா JEE, GH, FH, FGயில் என்ன ஒர்க் டன் இருக்குங்கிறது இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 160, 36, 24, P1. இதில் இந்த பாத்வேக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணணும். இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடு நம்ம எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் நான். ஓகேவா? சரி, ரைட். ஓகே, எப்படி ப்ரொசீஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வந்து இந்த லிமிட்ஸ் நம்மளுக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு FG முதல்ல என்ன ப்ராசஸ் பண்ணுங்க. FGங்கிறது எனக்கு ஸ்லோ கர்வ்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான். ஏன் அடியபடி இருக்கக்கூடாதுன்னா, ஏன்னா இன்னொரு கர்வ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வோட இது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கனால இதான் எனக்கு அடியபேட்டிக். ஸோ அதே மாதிரி இது எனக்கு கான்ஸ்டன்ட் வால்யூமா. ஸோ இது ஐசோகோரிக், அதே மாதிரி இது எனக்கு ஐசோபாரிக். ஸோ 4 ப்ராசஸுமே இங்கே எழுதியாச்சு. ஸோ இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்குவோம். தட் இஸ் FH பாத்வே. FH அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கோம் நம்ம. ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் தெரியும் உங்களுக்கு, PV per gamma is equal to constant. இது வந்து ஒரு மோனோ அட்டாமிக் ஐடியல் கேஸ்னால வந்து எனக்கு காமா வேல்யூ வந்து எனக்கு என்னது 5/3. ஓகே, ஸோ அப்போ P1 V1 is equal to P2 V2 பவர் காமா. ஸோ இங்கே P1னா என்னது? ஏன்னா இங்கே பாருங்க ரெடியூஸ் ஆகுது. ஸோ 32 P0 இன்ட்டு வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு V02, அதுதான் என்னன்னு தெரியாது, V0 பவர் காமா is equal to P2. V2 வந்து எனக்கு P0 இங்கே. ஸோ V2ங்கிறது நான் VHன்னு நேம் பண்ணிக்கிறேன், பவர் காமா. ஓகே, எனக்கு தான் காமா 5/3 தெரியுமே. ஸோ 32. ஸோ P0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ P0 and P0 is cancelled. ஸோ 32 V0 பவர் 5/3 is equal to VH பவர் 5/3. ஸோ இது நம்ம V0 பவர் 5/3. சரி, ஓகே. ஸோ இப்போ 5/3 காமனாக நம்ம டிவைட் பண்ணோம்னா VH என்ன வரும்? VH is equal to V0 into 32 பவர் 5/3. ஓகே, அப்போ VH is equal to 32 என்ன எழுதலாம்? V0 into 2 power 5. சாரி, இங்கிட்டு மாத்திரப்ப 32க்கு மாத்திரப்ப என்ன மாறும்? எனக்கு 3/5 மாறிடும். ஓகே, ஸோ வந்து 32 அங்கிட்டு கொண்டு போகணுன்னா என்னது, இந்த பவர் வந்து எனக்கு அங்கிட்டு மாறுறப்ப என்ன மாறும்? நான் அதை எழுதியே காமிச்சிடுறேன். ஸோ 32 is equal to VH by V0 whole power 5/3. ஓகே, ஸோ இப்போ இந்த பவர் இங்கிட்டு கொண்டு வரணும்னா என்ன வரும்? 32 பவர் 3/5 மாறிடும், which is equal to VH by V0 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல which implies VH is equal to என்ன வரும்? ஸோ V0 into இந்த 32க்கு பதில் என்ன எழுதலாம்? 2 power 5 எழுதலாம். 2 power 5 of 3/5. So 5 gets cancelled. So V0 into 2 power 3 is equal to 8 V0. So இது 2 power 3. 2 power 3 is equal to 8 V0. So வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து 8 V0.
ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை ரப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சிமிலர்லி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து let us take FG ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்துக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னது, PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், சாரி ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா, அதான் PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. இங்கே எனக்கு P1 வந்து பார்த்தீங்கன்னா 32 P0 V0, அதே மாதிரி V0 இஸ் ஈக்குவல் டு P0 இன்ட்டு V2. V2னா என்னது, VG. ஓகே, ஸோ P0 P0 gets cancel. ஸோ VG எனக்கு எவ்வளோ இருக்குது, 32 இன்ட்டு V0. 32 இன்ட்டு V0. அப்போ இந்த பாயிண்டோட வால்யூம் என்னது, 32 இன்ட்டு V0. ஓகே, ஸோ இந்த லிமிட்ஸ்க்கான வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு வருவோம். ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் அதுக்கான ஒர்க் டன் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பாருங்கள், எனக்கு G to E, ஃபஸ்ட்டு பாத்வே G to E. G to E பாருங்கள், எனக்கு என்ன ப்ராசஸ்ஸு, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அந்த ஒர்க் டன் என்னவாக இருக்கும், எனக்கு PdV. ஓகேவா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருங்கிறது எனக்கு P0 தான் இல்லை. ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வால்யூம் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஜிஇயில், ஸோ இதுதான் 32 V0 மைனஸ் V0, 32 V0 மைனஸ் V0 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், எனக்கு 31 P0 V0. ஸோ ஒர்க் டன்ங்கிறது என்னது, 31 P0 V0 அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள். ஸோ ஜிஇக்கு மேட்ச் ஆனது 4. ஓகே, ரைட். ஓகே, அடுத்து இதே மாதிரி சிமிலராக ஜிஇ பார்த்தோமா, அதே மாதிரி அடுத்து என்னது, ஜிஹெச் அடுத்து பாத்வே. ஸோ ஜிஹெச் பாத்வே நம்ம எடுத்தோம்னா ஜிஹெச் அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு PdV. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு P0, இங்கே எனக்கு என்னது 32 P0 மைனஸ் 8 V0 இஸ் ஈக்குவல் டு 24 P0 V0. அப்போ ஜிஹெச் பாத்வேல வந்து 24 P0 V0. அப்போ என்னது, ஜிஹெச்சுக்கு திஸ் 3. ஓகே, இந்த மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து F to H. ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து F to H. ஸோ F to H பார்த்தீங்கன்னா வந்து F to H adiabatic ப்ராசஸ். ஸோ இங்கே ஒர்க் டன்ங்கிறது என்னது, PF VF மைனஸ் PI VI டிவைட் பை 1 மைனஸ் காமா. ஓகே, ஸோ அப்போ பார்த்தா என்ன வரும், PF ஃபைனல் ப்ராசஸ், ஃபைனல் ப்ரெஷர், இதான் இனிஷியல். ஸோ ஃபைனல்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து P0, அதே மாதிரி வால்யூம், ஃபைனல் வால்யூம் வந்து என்னது 8 V0, 8 V0 FH. ஓகே, மைனஸ் ஆஃப் அதே மாதிரி PI வந்து பார்த்தீங்கன்னா 32 P0 இன்ட்டு VI வந்து V0. ஸோ டிவைட் பை 1 மைனஸ் 5/3. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு மைனஸ் 24 P0 V0 டிவைட் பை எனக்கு இது வந்து தட் இஸ் 2/3 கிடைக்கும். இந்த 3யை மேலே கொண்டு போனீங்கன்னா வந்து தட் இஸ் மைனஸ் 2/3. ஓகே, ஸோ இந்த 3யை மேலே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 72 P0 V0 பை மைனஸ் 2 which is equal to 36 P0 V0. ஸோ ஒர்க் டன் FH வந்து எனக்கு என்னது, ப்ராசஸ் 2, FH வந்து ப்ராசஸ் 2. ஸோ FG கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கும். அதோட வேல்யூ வந்து இதுதானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா ரப் பண்ணிடுறேன்.
Okay, so along FG work done பார்த்தீங்கன்னா வந்து nRT ln of V2 by V1. Okay, so இது nRTங்கிறது would be either P1 V1 or P2 V2. So நம்ம எது எடுத்தாலும் பாருங்க. So நம்ம P1 V1 எடுத்தீங்கன்னா so 32 P0 V0. நீங்க எது எடுத்தாலும் அதான் வரும். இங்க எடுத்தாலும் 32 V0 P0 தான். Okay. So ln of ஏன்னா nRT வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலா PV ன்னு மாத்திருக்கேன் அவ்வளவுதான். Okay. So next ln of V2, that is 32 V0 by V1. Okay, that is V0. So 32 P0 V0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ln of V0 மேட்ரிக்ஸ் கேன்சல்ஸ்ல 32. So 32 இங்கே எப்படி 32 எப்படி எழுதலாம் 2 power 5 எழுதலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்னன்னா ஒரு ரூல் இருக்கு. ஸோ ln a power b can be written as b ln a அப்படின்னு எழுதலாம் நம்ம. ஓகே, ஸோ அப்படினால இந்த வேல்யூ வந்து could be written as 32 P0 V0 5 ln of 2. So the multiply 32 into 5 will become 160 P0 V0 ln of 2. So work done ங்கிறது என்னது 160. So அப்போ automatically this is 1. So இந்த ஆர்டர் எதுக்கு இருக்கு பாருங்க. P வந்து 4. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. P4, Q வந்து 3. ஓ அதுவும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. R வந்து 2. அப்போ இந்த ஆப்ஷன் A is the right answer. S வந்து 1. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் ப்ராப்பராக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, 18th ப்ராப்ளம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க, டிவி கிராஃப் கொடுத்துருக்காங்க. 1 mole of monatomic ideal gas undergoes cyclic process. ஸோ அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 1 இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸாக பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக வந்து இது கான்ஸ்டன்ட் பண்ணி ப்ராசஸ் கிடையாது. அப்போ ஏங்கிறது ராங். இன் ப்ராசஸ் 2 பாருங்க, 2 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கேஸ் அப்சர்வ்ஸ் ஹீட்டா. எஸ், ஏன்னா இங்கே Q = டெல்டா U + W ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்கனால வந்து எனக்கு இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ Q will be equal to W. ஓகே, ஸோ இங்கே வந்து W பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னென்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் ஒர்க் தான் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து என்னது இங்கே ஹீட்டு கேஸ் அப்சர்வ்ஸ் ஹீட்டு தான் வரும். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் ஒர்க் டன்னால கண்டிப்பாக என்னது ஸோ ஒர்க் டன் கிரேட்டர் than 0 இருக்கும். கண்டிப்பாக கேஸ் அப்சர்வ்ஸ் ஹீட்டு தான் வரும். 4 பாருங்க, அதே மாதிரி வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப W வந்து குறையுது. ஓகே, நெகட்டிவ் ஒர்க் டன். அப்படிங்கிறப்ப எனக்கு என்னது Q வந்து ரிஜெக்ட்ஸ் ஹீட் அப்படி தான் வரும். ஸோ Q வந்து ரிஜெக்ட்ஸ் த ஹீட் அதான் வரும் உனக்கு. அப்போ ஆப்ஷன் 3 1 to B and C ரைட். அதே மாதிரி ஆப்ஷன் D பாருங்க, 1 and 3 நாட் ஐசோபாரிக் அப்படி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ என்னன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ P வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்படி இருக்கா இங்கே பாருங்கள், எனக்கு வந்து வால்யூம் வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3ல் பாருங்கள் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மாறி இருக்குது அப்படியே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் வால்யூம் வந்து எனக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக என்னது நாட் ஐசோபாரிக். அப்போ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஸோ இந்த JEE அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு கரெக்ட். ஓகேவா, அப்போ 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இந்த 19th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாத்வே கொடுத்துருக்காங்க. thermodynamic system is taken from initial state I with internal energy UI is equal to 100 joules. Okay, to the final state F. I-லேருந்து F-க்கு along 2 different parts. ஒன்று IAF, இன்னொன்று IBF as shown in the figure. இப்போ இதான் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒர்க் டன் பை சிஸ்டம் அலாங் த பார்ட்ஸ் AF, IB, BF இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. WAF, WIBA, WBF இதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹீட் சப்ளை டு சிஸ்டம் அலாங் த பாத் IAF, IB and BF ஆல்சோ இதோட நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. QIAF, IB, BF ரெஸ்பெக்டிவ்லி. இது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இந்த ஸ்டேட் B is UB is equal to 200 joules. அதே மாதிரி QIF ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் த ரேஷியோ QBF by QIB is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த பாத் IAF. ஸோ QIF எப்படி எழுதுவோம் நம்ம, சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி IAF ப்ளஸ் ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் டன் வந்து IAF.
ஸோ ஒர்க் டன் ஐஏஎஃப் கொடுக்கல, ஆனால் வந்து ஏஎஃப் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஐஏங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் தான், நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ ஐஏஎஃப்க்கு பதிலாக நம்ம ஏஎஃப்பே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து 500 கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 500. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் டபிள்யூஐஏஎஃப் பதில் டபிள்யூஏஎஃப் எடுத்துக்கலாம், விச் இஸ் 200 ஜூல்ஸ். அப்போ டெல்டா யூ ஐஏஎஃப் எவ்வளோ எனக்கு 300 ஜூல்ஸ். ரைட், ஓகே. ஸோ சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஐ டு எஃப் தான் பாத்வே. இப்போ வாங்க QIBFக்கு வாங்க. ஸோ QIBF எப்படி எழுதலாம்? டெல்டா யூ ஐபிஎஃப் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்ங்கிறது ரெண்டாக ஸ்பிட் அப் பண்ணி எழுதுறேன். ஒர்க் டன் ஐபி ப்ளஸ் ஒர்க் டன் பிஎஃப். ஏன்னா அப்படி தான் போகுது. ஓகே ஓகே. இப்போ டெல்டா யூ சேம் இனிஷியல் சேம் ஃபைனல் தான் இங்கேயும். அப்போ அதே சேம் வேல்யூ தான் வரும் உங்களுக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 300 ப்ளஸ் WIB எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஜூல்ஸ். BF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 ஜூல்ஸ். ஸோ ப்ளஸ் 50 ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 450 ஜூல்ஸ். ஸோ QIBF ஓட வேல்யூ எனக்கு எவ்வளோ? 450 ஜூல்ஸ். இந்த QIBF என்ன பண்ண போறேன்னா ரெண்டாக ஸ்பிட் பண்ண போகிறேன். QIB ப்ளஸ் QBF இதை வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணியிருக்கேன், which is equal to 450 ஜூல்ஸ். இப்போ அடுத்து என்னன்னா QIB மட்டும் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ QIB எப்படி எழுதலாம்? சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி IB ப்ளஸ் ஒர்க் டன் IB. சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜினா என்னது? UB மைனஸ் இது வந்து எப்படி எழுதலாம்? UB மைனஸ் UI தான் இது ப்ளஸ் WIB. ஸோ UB மைனஸ் UBயோட வேல்யூ அவன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் எவ்வளோ? 200. UI 100. ஸோ 200 மைனஸ் 100 இந்த வேல்யூ என்னது? 100 ப்ளஸ் WIB வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. ஸோ QIB வந்து எனக்கு 150 which is equal to 150 ஜூல்ஸ். ஸோ நமக்கு இங்கே தெரியும் QIB 150னா QBF என்னது? இதுலேருந்து என்ன தெரியும்? QBFங்கிறது 450 minus 150 which is equal to 300 joules. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? இந்த ரேஷியோ தான் QBF by QIB. ஸோ QBF by IB which is equal to 300 by 150 which is equal to 2. So 2 தான் right answer. Okay. Okay, the 20th problem, the last problem in this video. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து a thermally isolated cylindrical closed vessel of height 8 meter is kept vertically வச்சிருக்காங்க. It is divided into two equal parts. சரிங்க, அது ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து பை டயத்தெர்மிக். ஓகே, ஏதோ ஒரு டயத்தெர்மிக் அப்படிங்கிற ஒரு கண்டக்டர் உள்ள வச்சிருக்காங்க. இதனால என்ன வந்து உங்களுக்கு ஹீட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது கண்டக்டர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க டயத்தெர்மிக். ஃப்ரிக்ஷன்லெஸ் பார்ட்டிஷன் ஆஃப் மாஸ் வந்து அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க 8.3 kg மாஸ் கொடுத்துட்டாங்க. பார்ட்டிஷன் இஸ் ஹெல்டு இனிஷியலி அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர் ஃப்ரம் த டாப். ஸோ வந்து எப்படி இருக்குன்னா வந்து மேலேருந்து 4 மீட்டர், மேலேருந்து 4 மீட்டர் ஆட்டோமேட்டிக்காக கீழேருந்து 4 மீட்டர் தான் இருக்கும். ஓகே, அவன் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்ட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா ஈச் ஆஃப் த டூ பார்ட்ஸ் ஆஃப் த வெசல் கண்டெய்ன்ஸ் 0.1 மோல் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். இப்போ என்னன்னா வந்து எனக்கு ரெண்டுமே இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பார்ட்டிஷன் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது எனக்கு 0.1 0.1 மோல் இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 300 கெல்வின் 300 கெல்வின் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிருக்கு. இது T இனிஷியல். ரெண்டு சைடுமே எனக்கு ஒரே டெம்பரேச்சர் T இனிஷியலாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ பார்ட்டிஷன் நவ் ரிலீஸ்ட். இப்போ பார்ட்டிஷன் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா இந்த இடத்துல இருக்குது விட்டாச்சு, பார்ட்டிஷனை ரிலீஸ் பண்ணியாச்சு விட்டாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ இந்த பார்ட்டிஷனை விட்டா என்ன ஆகுனா பார்ட்டிஷன் வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுனா வந்து கொஞ்சம் அப்படியே கீழே வரும். அந்த கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்த பார்ட்டிஷன் அப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த டியூ டு கிராவிடேஷனால கொஞ்சம் எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகும். இந்த இடத்துல வர மாதிரி வரும். ஓகே, ஸோ இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ் தூரம் வந்துருச்சுன்னா எனக்கு டாப்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன மாறும்? எனக்கு அதை வந்து 4 + எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த இனிஷியல்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்குவோம். இது மேலே டாப்லேருந்து 4 + எக்ஸ், பாட்டம்லேருந்து எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 4 - எக்ஸ். ஸோ இது வந்து மேலே வந்து எனக்கு 4 + எக்ஸ், இது வந்து எனக்கு 4 - எக்ஸாக மாறும். எனக்கு எதான் கேட்குறான் அவன். ஸோ அப்படி வந்து எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகிடுதுன்னா ஈக்குலிபிரியம் இஸ் ரீச். ஓகேங்களா?
இப்போ இந்த இந்த இடத்துல வந்து பொசிஷனாக இருக்குன்னா வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஷன் ஃப்ரம் த டாப். ஸோ டாப்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது 4 + xோட டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது டிஸ்பிளேஸ் ஆகிருக்குல்ல, உள்ளுக்குள்ளே எந்த ஹீட்டும் கொடுக்கல நம்ம. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்ங்கிறது வந்து ஒன்லி பை கிராவிடேஷனால கீழே வந்திருக்கும். அந்த என்ன மூவ்மெண்ட் இருக்கனால ஒர்க் டன் இருக்குல்ல. ஸோ ஒர்க் டன்ங்கிறது பார்த்தீங்கன்னா வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒர்க் டன்னா இதோட மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஓகே, இன்டூ எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. எனக்கு சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ சிவி இன்டூ டெல்டா டி. ஓகே, ஏன்னா இது இந்த இப்போ வந்து எனக்கு டெம்பரேச்சர் டிஎஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்கு. அது எனக்கு தெரியாது வேல்யூ எவ்வளோன்னு. ஓகே, ஸோ mgx is equal to என்னங்கிறது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.2. ஏன்னா ஈச் இது 0.1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். ஈச் இஸ் 0.1 மோல். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் 0.2. இது வந்து என்னென்னா எதுவுமே கொடுக்கல, எனக்கு எந்த கேஸ் எதுவுமே கொடுக்கல. அப்படின்றப்ப நம்ம என்னென்னா வந்து assume it as monoatomic ideal gas அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ சிவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது 3/2 இன்டூ ஆர். ஆரோட வேல்யூ தான் அவன் என்ன கொடுத்துருக்கான் 8.314 கொடுத்துருக்கான். இன்டூ டெல்டா டிங்கிறது டிஎஃப் மைனஸ் 300. ஏன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் 300 கெல்வின், அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி மாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஸ்டின்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க 8.3 kg. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8.3 இன்டூ ஜி வந்து 10 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 0.1 ஆயிருமா. ஸோ 0.1 3 இன்டூ 8.314 TF minus 300. ஸோ இந்த 8 பாயிண்ட் நியர்பையாக இருக்கனால இது கேன்சல் பண்ணலாம். 8.3 8.3. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே 10x இருக்கா. ஸோ இந்த 0.1 இங்கே இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் 100x. 100x is equal to 3. இந்த 3 எவ்வளோ மல்டிப்ளை 3 TF minus 900. 3 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகே, 900 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ 100x plus 900 is equal to 3 TF. ஸோ TF ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100 காமனாக எடுத்துட்டோம்னா 9 plus x by 3. இதுதான் வந்து TFக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் TFக்கான எக்ஸ்பிரஷன். Right, okay, then so after finding TF, so TF வந்து பார்த்தீங்கன்னா we have found it as எவ்வளோ, இதை ஓரமாக எழுதி வச்சுக்கிறேன். 109 plus x by 3 தானே. 109 plus x by 3 100. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ PV is equal to nRT. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பொசிஷன் 1 ஆகும், இது பொசிஷன் 2 ஆகும் எடுத்துக்கும் ஆஃப்டர் ரீச்சிங் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் ஓகே. ஸோ இப்போ இது 1னா ஸோ P1 இந்த வால்யூம்ங்கிறது எப்படி எழுதுறேன்னா ஏரியா இன்டூ டிஸ்பிளன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் 4 plus x மூவ் ஆயிருக்கு is equal to nr temperature TF. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் தான் TF. ஓகே, ஸோ அப்போ P1A கான வேல்யூ என்னது nr TF by 4 plus x. ஸோ P1Aக்கு பதில் இந்த வேல்யூ ரீச் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் PV ஈக்குவேஷன் இங்கே கீழே அப்ளை பண்ணுறோம். ஸோ P2 வால்யூம் பதில் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ், ஏரியா இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் is equal to nr TF. ஸோ P2A is equal to nr TF by 4 minus x. ஓகே, இங்கேருந்து எனக்கு ஒரு 2 எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. ஸோ P1A is equal to இது ஒன்று, அதே மாதிரி P2Aக்கு இந்த வேல்யூ. ரைட், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா P1A, ஸோ P1Aங்கிற ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும், P2A அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகும், இதோட வெயிட் வந்து mg அப்படிங்கிறது கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து we have P1A plus mg is equal to P2A. ஓகே, இப்போ அந்த P1Aக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம.
So nr tf divided by 4 plus x plus mg is equal to nr tf divided by 4 minus x. Right? இப்போ இதை வந்து அங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ mg is equal to nr tf by 4 minus x minus of, okay, ஸோ mg இதில் வந்து r தனியாக வெளியே எடுத்துருவோம். r we can take it as என்னது nrtf தனியாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 by 4 minus x minus of 1 by 4 plus x. ஓகே, ஸோ இந்த m r ரெண்டு ஒரே வேல்யூ தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். g வந்து 10, n வந்து எனக்கு 0.1 ஃபார் 1 மோல்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸாக எடுக்கிறோம் நம்ம. ஸோ 1. ஸோ tfக்கு பதில் என்னன்னா ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதை நான் பெருசாக இங்கே எழுதிடலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10, ஜிக்கு பதில் 10 இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு பதில் 0.1, tfக்கு பதில் 100 9 plus x by 3. ஸோ இந்த வேல்யூ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எனக்கு 16 minus x square வரும். இது மேலே கொண்டு போனீங்கன்னா 2x கிடைக்கும். ஏன்னா 4 and 4 will get cancelled. ஓகே, 16. ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்தோம்னா ஸோ 10 is equal to 0.1 into 100. இந்த 2x இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 18x plus 2x square. ஓகே, ஸோ இதை டிவைட் பை இது 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 48 minus 3x square. ஓகே, இதை வேல்யூ இங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ கொண்டு போனோன்னா என்ன வரும், 480 minus 30x square is equal to 0.1 into 100 வந்து 10. ஸோ 10 into plus 2x square. ஓகே, ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணோன்னா அப்புறமேட்டு நம்ம மேலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எது வரைக்கும் விசிபிளாக இருக்குது? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மேலே தான் எழுத முடியும் நம்ம. ஓகே, ஸோ 480 minus 30x square is equal to 10 18x plus 2x square. இது அப்படியே மேலே கண்டினியூ பண்ணிக்குவோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். தென் இதெல்லாம் அழிச்சிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் மேலே கொண்டு போகிறோம் நம்ம. ஓகே, தட் இஸ் 480 minus 30x square is equal to 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180x plus 20x square. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போகணுன்னா என்ன வரும், ஒரு சைடாக கொண்டு போகணுன்னா ஸோ 180x இது இங்கிட்ட வந்துருச்சுன்னா ப்ளஸ் 50x square minus 480 is equal to 0. இதை ப்ராப்பராக எழுதணும்னா 50x square plus 180x minus 480 is equal to 0. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா 5x square plus 18x minus 48 is equal to 0. ஓகே, ஸோ ரிமைனிங் ரப் பண்ணோம்னா ஓகே, ஸோ இதில் x கண்டுபிடிக்கணும்னா x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், minus 18 plus or minus square root of 18 square வந்து 324 minus 4 into 5 into 48. This is minus, okay, 2 into 5. ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வரும். டூ த கேல்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வேணுங்கிறது என்னது, 4 plus x தான், which is equal to 4 plus 1.8 which is equal to 5.8 which is approximately equal to 6. ஓகே, அப்போ டாப்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா will be 6 meters. டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா எனக்கு 6 ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகிறப்ப எப்படின்னா 6 மீட்டர்ஸில் எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வரும். ஓகே, ஸோ இதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து we have seen many problems related to, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் பேஸ் பண்ணி நம்ம
JEE மெயின்ஸ்லேயும் அட்வான்ஸ்லேயும் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க.